பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கொஞ்சம் என்பது வரை இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோளத்தட்டுங்க. அதோட ஒரு சிந்து கிடாரி ஒன்று சேல்ஸுக்கு இருக்குங்க. அது நம்ம ஃபார்மில் நம்மகிட்ட இருக்கிறது தான். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் விளைஞ்ச சோளத்தட்டுங்க. எல்லாமே நல்லா பயிர் தட்டு பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடுகளுக்கு சிறந்த தீவனமாக இருக்குங்க. அதை பெரிய ரொம்ப வளர்த்தி அதிகமாக யூரியா அதிகமாக போட்டு வந்ததெல்லாம் இல்லைங்க. இது யூரியா போடாத காடுங்க. இந்த டைம் யூரியாவெலாம் எதுவும் போடலை. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா சன்னமாக தான் இருக்குது. வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 to 5 அடி ஹைட் இருக்குங்க. இதில் இருக்கிற சோளம் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா முத்திர கண்டிஷனில் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு போடுறப்போ ஒரு வேரை கூட கழிக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லா தரமாக இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆள் விட்டு தான் இருக்கிறாங்க, மிஷினில் விட்டா இருக்குல்ல. ஆள் விட்டு அறுத்தா அதிக வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ஆள் விட்டு அறுத்துக்கிட்டு இருக்கோம். இதை அறுத்து போட்டு பார்த்திங்கன்னா இன்னையோட 3 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி கட்டுறக்கு வந்திருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டி இன்றைக்கி எல்லாமே லோடு ஏற்றிக்குவோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு சோளத்தட்டு இருக்குங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் எப்படின்னா ஒரு 10 முழ கவரில் ஒரு கவர் 2 முட்டுற அளவுக்கு நாங்கள் சேல் பண்ணுவோங்க. அது பார்த்திங்கன்னா ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 1800 to 2000 அந்த பட்ஜெட் வரும். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் டேரெக்டாக எனக்கு நம்பர் கால் பண்ணி வேணும்னா புக் பண்ணிக்கலாங்க. சோளம் அனைத்துமே ஆடுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எங்கள் ஃபார்மில் ஆடுகளுக்கு தான் போட்டிருக்கோம். புடங்காடி பார்த்திங்கன்னா ஆடுகள் எதுவும் கழிக்கிறது இல்லை. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் கழிச்சாலும் அதை நாங்கள் மாட்டுக்கு எடுத்து போட்டுக்குவோம். இது சாப்பிங்கே பண்ணுறது இல்லைங்க. சாப் பண்ணி போடுறப்போ ஒரு துளி கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. பாருங்கள் தட்டு எந்தளவுக்கு பயிர் தட்டு இருக்குது பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப கிடா தட்டு அது மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் அனைத்துமே வைக்கோலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா சன்னமாக தான் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டென்சிட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா தரமாக வந்திருக்குது. பூட்டைன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க. நல்லா தரமாக இருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையங்கிற ஊரில் இருக்குங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 5 விசு தட்டுகள்லேருந்து நாம் டெலிவரி கொடுக்கலாங்க. டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா தனியாக டிரான்ஸ்போர்ட் வந்துடுங்க. நம்ம ஆள் வேணும் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. அடைஞ்சு தரதை நம்ம ஆள் வச்சு அடைஞ்சு தரலாம். ஆள் கூலின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஆள் கூலி ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படிங்கிறப்பல ஆம்பளைகளுக்கு, பொம்பளைகளுக்கு 400 அப்படிங்கிறப்பல நம்ம ஏரியாவில் வாங்கிட்டு இருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. அதுவுமே இன்றைக்கி இருக்கிற ஆள் கூலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு விற்றாலே பெருசாக ஒன்றும் மிச்சமெல்லாம் ஆகாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோளம்னு பார்த்திங்கன்னா கிலோ 45, அது ஒன்று தான் கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க. ஆள் கூலி எல்லாமே பார்த்திங்கன்னா அறுக்கறக்கெல்லாம் 600 700 அந்த ரேட் போயிட்டுருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுக்கறக்கு எங்கள் ஏரியாவில் 7000லேருந்து 12,000 வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 30லேருந்து 35 விசு தட்டு வருங்க. ஒரு விசு தட்டு அப்படின்னா எத்தனை கத்தை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 முழ கவரில் ஒரு விசு அப்படிங்கிறது 50லேருந்து 65 கட்டை அந்தளவுக்கு பிடிக்குங்க. கொஞ்சம் தட்டு பெருசாக இருக்கிறப்போ ஒரு 45 கத்தை வருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக 60 கத்தை 65 கத்தை அந்த அளவுக்கு இது பிடிக்கும். அந்தளவுக்கு இது மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். இது நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு சாப்பிங் பண்ணாத போடுறேங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இழுத்து வெளியே போடுறது மட்டும்தான் கழிக்குதுங்க. அது கழிக்கிறத அப்படியே எடுத்து மாட்டுக்கு போடுறப்ப வேர்க்காங்க தின்னுடுதுங்க. எந்த விதமான வேஸ்டேஜுமே வரல. ஆடுகளும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக இதை போட ஆரம்பித்தா பிடிச்சி நல்லா இருக்குங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டில் நம்ம தாய்மாடு இதோட தாய்மாடு நம்மகிட்ட இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா 7 to 8 லிட்டர் நேரம் கறக்கக்கூடிய தன்மையுடைய மாடுங்க. இது பார்த்திங்கன்னா 1 வருஷம் இல்லை 1 1/4 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதங்களில் பயிராயிரும். நல்ல பெரிய சைஸுங்க. நல்ல கொழுப்பு நல்லா இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நான் மோக்கனாங்கவர் நான் குத்துனதுனால அது என்னைக்கான கொஞ்சம் பயந்து கிடக்குங்க. சுழி பாருங்கள் கொஞ்சம் நடுவானிலிருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தவிர்த்து மற்ற எல்லாமே தரமாக இருக்குங்க. அது கழிப்பு சுழியெல்லாம் இல்லைங்க, தரமாக தான் இருக்கும். இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ஃபிக்ஸ்டாக சொல்கிறேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் டேரெக்டாக பார்த்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாம். இது பயிராகிற கண்டிஷனில் இருக்குங்க. இன்னொரு 2 மாதத்தில் காலை ஊசி போடலாம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் டேரெக்டாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இதோட தாய்மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி சாகிவால் கிராஸுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சாகிவால் ஊசி தான் போட்டுது. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. ஒரு துளியோட இழைச்சி அதில் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் தான் பிடிக்குங்க. என்னைக்காண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்தும் கிடக்கும். ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. என்னைக்கு நான் மூக்குத்து நான் பிடிச்சி என்னைக்காண்டா கொஞ்சம் ரொம்ப பயந்து மிரண்டுட்டு இருக்கும். பாருங்கள் என்னை பார்த்துமே எப்படி நடக்குதுன்ட்டு. இப்போது மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான சுழியுமே இல்லைங்க. சுழி எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அது நீர் சுழியும்பாங்க. அது இருக்கிறனால எந்த விதமான கெடுதல் இல்லைன்னாங்க.
வாங்குற அனைத்துமே வியாபாரிகளுமே வந்து அதனால் ஒன்றும் கழிப்பில்லை அப்படின்னாங்க. மாடு வந்து நல்லா கட்டமைப்பான மாடுங்க. காம்பு எல்லாமே வந்து 4 காம்பு நல்லா இருக்குங்க, நீளம் இருக்குது. வால் எல்லாமே பார்த்திங்கன்னா தொட வால்லாம் இல்லைங்க. இன்னும் வால் வந்து கொஞ்சம் இன்னும் வளருங்க. வளரப்போ இன்னும் நல்லா கரெக்டாகிக்கும். தும்மல் தான் இல்லைங்க. தும்மல் இருந்தால் வந்து பியூர் சாகிவால்லே வந்திருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.